பிரதேசம் சீனாவின் பகுதின்னு சொல்லி இந்திய குடிமகளோட பாஸ்போர்ட்டை சீனா பறிமுதல் செஞ்சிருக்க சம்பவத்துல சீனாவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம். இந்த சம்பவத்துல நடந்தது என்ன என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காங்க தொகுப்பாளர் காயத்ரி. ஓவர் டு யூ காயத்ரி. நன்றி அஞ்சலி. ஏறத்தாழ 5 வருஷம் கழிச்சு இப்பதான் மெல்ல மெல்ல இந்தியா சீனா உறவு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது. இந்த நிலையில இரு நாட்டு உறவுல மீண்டும் பதற்றத்தை பத்த வச்சிருக்கு ஒரு சம்பவம். அருணாச்சல பிரதேசத்தை சீனா சொந்தம் கொண்டாடிட்டு வர்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுக்காக பல வேலைகள்ல சீனா ஈடுபட்டு வந்தாலும் அப்பைக்கு அப்ப இந்தியாவும் பதிலடியை கொடுத்துட்டு தான் வருது. இப்ப இந்த நிலையில தான் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணை ஷாங்காய் விமான நிலையத்துல சீன அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல அந்த பெண்மணி யார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பிரேமா தோங்டாக். இவங்க கடந்த 14 வருஷங்களா இங்கிலாந்துல வசிச்சுட்டு வர்றாங்க. ஆனா இவங்க இந்தியாவில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்க பெற்றோர்லாம் இன்னமும் இந்தியாவில் தான் வசிக்கிறாங்க. குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற வெஸ்ட் கமெங் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ரூபா அப்படிங்கிற ஊர் தான் இவங்களுடைய சொந்த ஊர். இங்கிலாந்தில் நிதி ஆலோசகராக பணியாற்றிட்டு வர்றாங்க பிரேமா. இவங்க போன நவம்பர் 21 இங்கிலாண்டில் இருந்து ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்தவங்களுக்கு சீனாவில் இருக்கிற ஷாங்காய் விமான நிலையத்தில் 3 மணி நேர டிரான்சிட்டும் இருந்திருக்கு. அப்போ ஷாங்காய் விமான நிலையத்தில் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை சோதனை செஞ்ச சீன குடியேற்ற அதிகாரிகள் பிரேமாவை தொடர்ந்து பயணம் செய்ய விடாமல் சுமார் 18 மணி நேரத்திற்கும் மேலே விமான நிலையத்திலேயே தடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி தடுத்து வைக்கப்பட்டாங்க பிரேமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் இந்த சம்பந்தமாக அருணாச்சல பிரதேச எம்பியும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருமான கிரண் ரிஜிஜுவையும் பிரதமர் அலுவலகத்தையும் டாக் செஞ்சு நடந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் ஷாங்காய் விமான நிலையத்தில் தான் அவமானப்படுத்தப்பட்டதை பற்றியெல்லாம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தாங்க பிரேமா. தன்னுடைய பாஸ்போர்ட்டை நிராகரிக்க சீன அதிகாரிகள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பாஸ்போர்ட்ல அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பதால இந்திய பாஸ்போர்ட் செல்லாது. ஏன்னா அருணாச்சல பிரதேசம் தான் இந்தியா பகுதி இல்லையே, அது சீனாவுடைய பகுதி அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வேலிட் விசா இருந்தப்பவும் ஜப்பானுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டை போர்டிங் செய்ய அனுமதிக்கல அப்படின்னும், அதே சமயம் 18 மணி நேரமா ஷாங்காய் விமான நிலையத்தில் இருந்த தனக்கு உணவு தண்ணீர் கொடுக்கல, அதே போல கழிவறைக்கு போக கூட அனுமதிக்கல, எந்தவித அடிப்படை வசதிகளுமே இல்லாம தவிச்சதாகவும் குமுறி இருந்த பிரேமா எல்லாத்துக்கும் மேல அருணாச்சல பிரதேசம் சீன பகுதியா இருப்பதால நீங்க போய் முதல்ல சீனா பாஸ்போர்ட்டை எடுங்க அப்படின்னு கேலி செஞ்சதாகவும் மன வருத்தத்தோட குறிப்பிட்டாங்க. 18 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா இங்கிலாந்துல இருக்கிற தன்னுடைய நண்பரை எப்படியோ தொடர்பு கொண்டு அவர் ஷாங்காயில இருக்கிற இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததா சொன்ன பிரேமா, தனக்கு இழைக்கப்பட்ட அவமானம், தன்னுடைய ஜப்பான் பயணம் நிறுத்தப்பட்டது, தனக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு, மன உளைச்சல், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய பதிவில் ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க பிரேமா. இப்ப பிரேமாவோட அந்த பதிவு வைரலான நிலையில இது பத்தி பேசின அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு இந்த சம்பவத்தால தான் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் சீன குடியேற்ற அதிகாரிகளுடைய இந்த செயல் அப்படிங்கிறது சர்வதேச விதிமுறைகளை மீறுவதா இருப்பதாகவுமே இந்திய குடிமக்களோட கண்ணியத்துக்கு அவமானம் விளைவிப்பதா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அருணாச்சல பிரதேசம் 100% இந்திய பகுதி தான் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா குறிப்பிட்டாரு. இப்ப இந்த சம்பவத்தை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் கடுமையா கண்டிச்சிருக்கு. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட கண்டன குறிப்புல அருணாச்சல் பிரதேஷ் இஸ் an integral and inalienable part of India அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய முழுமையான அதே போல பிரிக்க இயலாத பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்திய வெளிவிவகாரத்துறை. அது மட்டும் இல்லாம சீனாவினுடைய நடத்தை சர்வதேச விமான டிரான்சிட் விதிகளுக்கே எதிரானது அப்படின்னும் இந்தியா குற்றத்தை முன் வச்சிருக்குது. டெல்லியிலையும் சரி பீஜிங்லையும் சரி இருக்கக்கூடிய சீன தூதரகத்துக்கு இந்தியா சார்பில் அதிகாரப்பூர்வ கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்த சம்பவம் தொடர்பாக. ஆனால் அதே சமயம் இந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பிரேமா தோங்டாக் எந்த ஒரு கட்டாய துன்புறுத்தலுக்கும் தடுப்பு காவலுக்கும் உட்படுத்தப்படலை அப்படின்னும்,
அதிகாரிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜங்கான், அதாவது அருணாச்சல பிரதேசத்தை சீனர்கள் அப்படிதான் அழைப்பாங்க. அந்த ஜங்கான் சீன பிரதேசம் இந்தியாவுடைய பிரதேசம் கிடையாது, அது ஒரு சீன பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அருணாச்சல பிரதேசத்தை சீனா ஒருபோதும் அங்கீகரிக்கலை அப்படின்னுமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த அவங்களுடைய பேச்சு இப்போ அடுத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இப்போ இந்த சம்பவம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இனி ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்திய சீன உறவு மீண்டும் ஒரு பதற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்திய குடிமக்கள், குறிப்பாக வடகிழக்கு மாநில மக்களுக்கு வெளிநாட்டு பயணம் செய்வதில் புதிய பயமும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் சர்வதேச மனித உரிமை மற்றும் விமான சட்டங்கள் எல்லாம் மீறப்பட்டிருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இந்த அருணாச்சல் விவகாரத்தில் இந்தியா எதிர்காலத்தில் மேலும் கடுமையான நிலைப்பாடு எடுக்க வழிவகுத்திருக்குது இந்த சம்பவம் என்பதே வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கு. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி காயத்ரி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.